ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, வேண்டுதல் எதுவுமே நடக்கவில்லை. எல்லாமே கஷ்டமாக மட்டும்தான் இருக்கிறது. என்னிடம் வேண்டுதல் வை, நான் உனக்கானதை செய்து தருகிறேன் என்று சாய் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார். ஆனால் நான் வேண்டுதல் வைத்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, ஏன் பல ஆண்டுகளே ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை எதையுமே இந்த சாயான என்னுடைய அப்பா செய்யவே இல்லை. ஏன் இந்த பிள்ளையை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். மனதுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய். என்னுடைய தங்கமே, அழாதே. முதலில் நான் சொல்வதை முழுமையாக கேள். அனைத்துமே உனக்கு புரிய வரும். உன் வேண்டுதல் நடக்காது என்பது அல்ல, நடக்கும். ஏன் அனைத்திற்குமே நேரம் உண்டு. எப்பொழுது நேரம் வரும் என்று நீ கேட்பாய். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பொறுமையாக இரு. பல ஆண்டுகள் காத்திருந்தாய், ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நீ உணர்ந்தாய். இனி என்னுடைய குழந்தை, உன்னை நான் எப்பொழுதுமே சிரிக்க வைத்து மட்டும்தான் பார்ப்பேன், அழ வைத்து பார்க்க மாட்டேன். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு போகும். நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை மலமளவென்று அந்த மலையை தாண்டி வளர்ந்து பல பேரும் வியந்து பார்க்கும் வகையில் இவ்வளவு சீக்கிரமாகவா உன் வாழ்க்கை மாறியது என்று வியந்து பார்க்கும் வகையில் உன் வாழ்க்கை மாறும். எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. நான் நேரத்திற்காகத்தான் அனைத்தையுமே அப்படியே வைத்திருந்தேன். நேரமும் வந்துவிட்டது. நீ அனுபவிக்கும் அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது. இனியும் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். சிரித்த முகத்துடன் இருந்து உன்னுடைய கடமைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக செய். அவசரம் வேண்டாம். எது செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நீ செய்து முடிப்பாய். காலம் முழுவதும் இந்த சாயான நான் உன் அருகிலேயே இருந்து அனைத்து செயல்களையும் உன்னை செய்ய வைப்பேன். வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.